கார்த்திகை புராணம் 25ஆம் அத்தியாயம். துர்வாச முனிவரின் கதையை தேவி சத்யபாமைக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுதல். பிராமணர்களே, அம்பரீஷ மன்னரே, தாங்கள் இப்போது இருபுறமும் தொடங்கலாம். அதற்கு உங்கள் முன்னாள் காரணம், இந்த விஷயத்தில் தாங்கள் முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்கள். பிரார்த்தனையை நிறுத்தினால் ஹரிபக்தி தவறாகிவிடும். பரணாசி செய்த துர்வாச முனிவர் சபிப்பார். அதனால் தான் சிக்கல் தவிர்க்க முடியாதது. தாங்களாகவே சிந்தித்து முடிவு செய்யுங்கள் என்ற பிராமணர்களின் வார்த்தைகளை கேட்ட அரசன் தன் முடிவை அவர்களிடம் இப்படி கூறினான். பிராமணர்களே, ஹரிபக்தியை விட பிராமண சாபம் சற்று மேலானது. கொஞ்சம் தண்ணீர் விட்டு ஒரு சடங்கு செய்வேன். இந்த தண்ணீர் பானம் சுவையானது, பரிசாக இருக்கும் என்று பெரியவர்கள் கூறியுள்ளனர். இச்சாதனையை பிரமாணம் என்று கூறுவார்கள். ஆகவே தண்ணீரால் தவறான பாதையில் தோஷம் வராது. இப்படி செய்தால் பிராமண நிராகரிப்பு இருக்காது. என் பிறப்பின் முதுமை என்று சபிக்க மாட்டேன். தண்ணீருடன் சமரசம் செய்ய முடிவு செய்தார். துர்வாச முனிவர் உள்ளே வந்து அதீத கோபத்தில் கண்களால் எரிந்தது போல அம்பரீஷ மன்னனை பார்த்து இவ்வாறு கோபத்துடன் கடுமையான வார்த்தைகளை பேசினார். அரசே, என்னை விருந்தாளியாக வைத்துவிட்டு சாஸ்திர மரியாதையை விட்டுவிட்டு தர்ம பங்கின் தவறான எண்ணத்துடன் துவாதசி பாரணை செய்தாய். நீராடாமல் ஆதரிப்பவன், பிறருக்கு கொடுக்காமல் தன்னை தனியே ஆதரிப்பவன், விருந்தாளியை வரவழைத்து தன் முன் ஆதரிப்பவன் எல்லோரையும் விட மோசமானவன். அவன் இதயத்தில் புழுவை போல் இருப்பான். ஆன்மாவை சமைப்பவன் பாவத்தை சுமப்பான். விருந்தினருக்கு சமைத்து உறுதுணையாக இருப்பவனே தொடர் பாவங்களை சுமப்பவன். நெருப்பு தயாராக இருந்தாலும் சரி, பழுத்தாலும் சரி, இலை, பூ, பழம், பால் என எதை பரிமாறினாலும் அது சாதமாகத்தான் இருக்கும். ஏற்றுக்கொண்ட விருந்தாளி என்று சொன்ன பிரதிநிதியின் தண்ணீரை குடித்துவிட்டு என்னை ஊழல்வாதியாக விட்டுவிட்டீர்கள். பிராமணரை நிராகரித்த ஹரியின் பக்தனாக மாறுவீர்களா? ஐயகோ, பிராமணர்களை எப்போது வேண்டுமானாலும் நிராகரிக்க முடியுமா? உனக்கு எத்தனை ஹரி கடவுள்கள்? அவர் மீது உங்கள் பக்தி என்ன? பிராமணன் மற்றும் ஹரி விஷயத்தில் தம்மை விட பாவி இல்லை. தாம் ஒரு பிராமணர். தாங்கள் என்னை விட்டு விட்டு வெளியேறினீர்கள். ஆனால் நீங்கள் பிராமணரை நிராகரித்தீர்கள். பிராமணரின் நிராகரிப்புடன் பிராமணரின் மையல் பொருளான ஹரிணி கூட. அரசரே, இப்போது என்னை நிராகரிப்பது மதத்தால் உங்கள் போதகரை நிராகரித்தது போலாகும். தர்மத்தின் பெயரால் சன்மார்க்க பாதையை அழைக்கிறீர்கள். என்ன பரிதாபம்! அறத்தின் வழியே ஏன் இந்த பூமிக்கு வந்தீர்கள்? அதாவது தாங்கள் அரசர், எனவே நல்லொழுக்கமுள்ள மக்கள் உங்கள் தங்கும் இடத்திற்கு வருவார்கள். தாம் தான் பொல்லாதவர், எனவே தாங்கள் அவர்களை காயப்படுத்த வேண்டாம். தாங்கள் நீதியை கட்டுப்படுத்துபவராக இருக்க மாட்டீர்கள். இதை உரத்த குரலில் கேட்ட துர்வாச முனிவர் அம்பரீஷன் முன் பணிந்து வணங்கினார். ஐயகோ, நான் பெண் குழந்தை இல்லை, நான் பாவி. பெண் குழந்தை மனிதர் அல்ல. நான் உனக்கு அடைக்கலம் தருகிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்டேன். சன்மார்க்க வழி தெரியாமல் சேற்றில் பாவம் புலம்புகின்றேன். நான் தம்மிடம் அடைக்கலம் வேண்டுகின்றேன். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். நான் ஒரு சுவாமி. நான் எல்லா பாவங்களையும் செய்துவிட்டேன். நான் ஒரு பிராமணர். தாங்கள் அமைதியின் ஒரு வடிவம். எனவே என்னை காப்பாற்றுங்கள். பிராமணர்களை எப்போதும் மன்னிப்பவர்கள் உங்களை போன்ற பெரிய புத்திசாலிகள் கருணை காட்ட வேண்டும். எங்கள் பாவமான கடல் மேகங்களை உயர்த்த வேண்டும். துர்வாச முனிவர் தனது பாதங்களில் விழுந்து வணங்கி இடது பாதத்தால் வெகு தொலைவில் நின்ற மன்னனை சபிக்க முயன்றார். அரசரே, நான் ஒரு அன்பான நபர். எனக்கு நிம்மதி இல்லை. பொறுமை இல்லாதவர்களுக்கு நான் கோயிலாகிவிட்டேன். எனவே துன்மார்கன் அமைதியானவன் அல்ல என்பதை அறிந்து கொள்வீராக. மற்ற எல்லா முனீஸ்வரர்கள் கோபித்து கொண்டு சபித்தால் ஜடையிலிருந்து ஒரு உருவம் வரும். ஆனால் நான் கோபக்காரன். என்னை கோபப்படுத்துபவருக்கு நான் கடுமையான சாபம் கொடுக்க மாட்டேன். இப்படி பேசி அம்பரீஷ மன்னனை சபித்தார் துர்வாச முனிவர். பிராமணன் கொடூரமானவன். ஒரு ஞான பூஜ்ய ரட்சித்தருள்வாய் அரசியல்வாதி அல்ல, பேராசைக்காரன்.
பாஷாண்ட மார்க்க வேதி அரசியல்வாதி அல்லாத பிராமணன், பிராமணர்களை துன்புறுத்தும் கருணையற்றவன். நான் ஒரு விஞ்ஞான மேடை, ஆகையால் பிராமணரிடம் தண்ணீர் கொண்டு விசாரித்தேன். இனிமேல் உனக்கு இந்த 10 பிறவிகள் கிடைக்கும். அதாவது 10ல் பெருமைப்பட ஒன்றுமில்லை. அதனால்தான் பெருமையுடையவனுக்கு பெருமையுடைய பிறவிகளை கொடுத்தேன். 10 சாபம் கொடுத்து என்னை அவமானப்படுத்தியவனுக்கு இன்னும் சாபம் கொடுக்க வேண்டும் என்று துர்வாச முனிவர் வாய் திறக்கும் வேளையில் அம்பரீஷனின் இதயத்தில் பிரம்ம வேத்தியம். அம்பரீஷனின் உள்ளத்தில் இருக்கும் பக்தன் ஸ்ரீஹரி தன் பக்தனை காக்க வேண்டும். தாழம்பூ என்ற பிராமணரின் வார்த்தைகளை உண்மையாக ஆக்குங்கள். துர்வாசர் கொடுத்த 10 சாபங்களை உணர்ந்து மீண்டும் சபிக்க முயன்றால் சட்ட விரோதமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று உள்ளே அனுப்பினார். அப்போது சக்கரம் கோடி சூரியனார்களுடன் பிரகாசிக்கும் தீப்பிழம்புகளுடன் வந்தது. அதை கண்டு பயந்து போன துர்வாசர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தைரியத்துடன் ஓடினார். சுதர்சன சக்கரம் தீயில் எரிகிறது. முனிவரின் ஆன்மாவின் பாதுகாப்பிற்காக பூமி முழுவதும் அலைந்தது. துர்வாச முனிவர் சக்கரத்தால் பூமி சக்கரம் முழுவதும் சுழன்றாலும் அந்த சக்கரத்தின் பயத்தால் சூரியனை காக்க யாரும் இல்லை. இந்திராதி தேவர்கள், வசிஷ்டாதி முனிவர்கள், பிரம்மாதி தேவதைகளே, துர்வாச முனிவரே உங்களால் காக்க முடியாது. முனீஸ்வரரின் அதீத கோபத்தால் ஹரிபக்தரை அவமதித்து தவம் செய்து உயிருக்கு ஆபத்து நேர்ந்தது. 25ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.